ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே. இந்த வீடியோவில் டிசம்பர் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் 1884. கரெக்டாக பதில் சொன்ன 5 செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோவில் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் 2025 தான் பார்க்க போகிறோம். டிசம்பர் மாதத்துக்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸை தொகுத்து ஒரே வீடியோவாக கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உலக எய்ட்ஸ் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? விடை டிசம்பர் 1. இந்த ஆண்டிற்கான தீம் ஓவர் கம்மிங் டிஸ்ட்ரப்ஷன் டிரான்ஸ்ஃபார்மிங் த எய்ட்ஸ் ரெஸ்பான்ஸ். நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை 1938ஆம் ஆண்டு யாரால் தொடங்கப்பட்டது? விடை ஜவஹர்லால் நேரு. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்திற்கு மாற்றாக அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய சட்டத்தின் பெயர்? விடை விபிஜி ராம்ஜி. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 2005ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. இத்திட்டத்தில் ஒவ்வொரு நிதியாண்டும் ஊரக பகுதிகளில் குறைந்தபட்சம் 100 நாட்களுக்கு ஊதியத்துடன் வேலைவாய்ப்பு அளிக்கப்படுகிறது. இத்திட்டத்திற்கு மாற்றாக வளர்ந்த பாரத ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரம் உறுதியளிப்பு சட்ட மசோதாவை மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் மக்களவையில் அறிமுகம் செய்தார். புதிய மசோதாவின்படி ஒரு நிதியாண்டில் 100 நாள் வேலைவாய்ப்பு என்பது 125 நாள்களாக உயர்த்தப்பட உள்ளது. திட்டத்துக்கான நிதி சுமையை மாநில அரசுகளுடன் 60க்கு 40 என்ற சதவீதத்தில் மத்திய அரசு பகிர்ந்து கொள்ள உள்ளது. புதிய விபிஜி ராம்ஜி மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 21 டிசம்பர் 2025 அன்று ஒப்புதல் அளித்தார். மாநிலங்களவை தலைவர் யார்? விடை குடியரசு துணைத் தலைவர். தற்போதைய மாநிலங்களவை தலைவர் மற்றும் நாட்டின் 15வது குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன். கூற்று 1. தமிழ்நாடு மாநிலம் முதல் மாநிலமாக உள்ளாட்சி அமைப்புகளில் 3631 மாற்றுத்திறனாளிகள் மக்கள் பிரதிநிதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். கூற்று 2. உலக மாற்றுத்திறனாளிகள் டிசம்பர் 3 அன்று கடைபிடிக்கப்படுகிறது. விடை கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. 60வது அகில இந்திய டிஜிபிகள் மற்றும் ஐஜிகள் மாநாடு 2025 எங்கு நடைபெற்றது? விடை ராய்ப்பூர், சத்தீஸ்கர். டில்லியில் உள்ள பிரதமர் அலுவலகத்தின் பெயர் டேஸ் என்று மாற்றப்பட உள்ளது. விடை சேவா தீர்த். டில்லியில் பிரதமர் அலுவலகத்துக்கு கட்டப்பட்டு வரும் புதிய கட்டடத்துக்கு சேவா தீர்த் என்று பெயர் வைக்கப்பட உள்ளது. சமீபத்தில் பெயர் மாற்றப்பட்ட இடங்கள்: ஆளுநர் மாளிகையின் பெயர்கள் ராஜ்பவன் என்பதிலிருந்து லோக் பவன் மக்கள் மாளிகை என்று மாற்றப்பட்டுள்ளன. தில்லியில் உள்ள ராஜ்பாத் பகுதியின் பெயர் கர்த்தவ்ய பத் கடமை பாதை என்று பெயர் மாற்றப்பட்டுள்ளது. தில்லியில் உள்ள மத்திய அரசின் தலைமைச் செயலகத்தின் பெயர் கர்த்தவ்ய பவன் என்று பெயர் மாற்றப்பட்டுள்ளது. யாருடைய நினைவு தினம் மகாபரி நிர்வாண திவாஸ் என்னும் பெயரில் கடைபிடிக்கப்படுகிறது? விடை பி.ஆர். அம்பேத்கர். இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தலைமை சிற்பி என போற்றப்படும் பி.ஆர். அம்பேத்கர் சுதந்திர இந்தியாவின் முதல் சட்டத்துறை அமைச்சர் ஆவார். நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது பி.ஆர். அம்பேத்கருக்கு 1990ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள் மறைந்த ஆண்டு 6 டிசம்பர் 1956. ஒருநாள் கிரிக்கெட்டில் அதிக சிக்சர்கள் அடித்த வீரர் என்ற சாதனையை படைத்தவர்? விடை ரோஹித் சர்மா.
தமிழக பகுதிகளில் உள்ள கடலுக்குள் காற்றாலை அமைத்து மின் உற்பத்தி செய்யும் திட்டத்துக்கு தமிழக அரசு எந்த நாட்டுடன் ஒப்பந்தம் செய்துள்ளது? விடை டென்மார்க். 7வது சூப்பர் கோப்பை 2025 கால்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி? விடை FC கோவா. டிசம்பர் 2025 நிலவரப்படி தமிழ்நாட்டில் புவிசார் குறியீடு பெற்ற பொருட்கள் எண்ணிக்கை? விடை 74. சமீபத்தில் தமிழ்நாட்டில் புவிசார் குறியீடு பெற்ற பொருட்கள்: தூயமல்லி அரிசி தஞ்சாவூர், கவுந்தம்பாடி நாட்டு சர்க்கரை ஈரோடு, உறையூர் பருத்தி சேலை திருச்சி, அம்பாசமுத்திரம் சொப்பு சாமான் திருநெல்வேலி, நாமக்கல் மாக்கல் பாத்திரங்கள் நாமக்கல். சர்வதேச மனித உரிமைகள் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? விடை டிசம்பர் 10. தமிழக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் டேஸ் கிராமங்களின் அறிவுசார் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன? விடை 126. அதிகபட்சமாக நாமக்கல் மாவட்டத்தில் 24 மையங்கள் அமைய உள்ளது. 15 டிசம்பர் 2025 அன்று தலைமை தகவல் ஆணையராக பதவியேற்றவர் யார்? விடை ராஜ்குமார் கோயல். தலைமை தகவல் ஆணையத்துக்கு ஒரு தலைமை தகவல் ஆணையர் மற்றும் அதிகபட்சமாக 10 தலைமை ஆணையர்கள் இருக்கலாம். 1990 பிரிவு அருணாச்சல பிரதேசம், கோவா, மிசோரம் யூனியன் பிரதேச IAS அதிகாரியான ராஜ்குமார் கோயல் மத்திய சட்ட அமைச்சகத்தின் சட்டத்துறை செயலாளராக பதவி வகித்துள்ளார். மோசடிகள் குறித்து புகார் அளிப்பதற்காக மத்திய தகவல் தொடர்பு துறை சார்பில் உருவாக்கப்பட்ட செயலி? விடை சஞ்சார் சாத்தி. இந்தியாவின் முதல் தனியார் வழிசெலுத்தல் மையம் ஆனந்த் சிறப்பு வழிசெலுத்தல் மையம் எங்கு திறக்கப்பட்டது? விடை திருவனந்தபுரம், கேரளா. மத்திய மறைமுக வரிகள் மற்றும் சுங்க வாரியத்தின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? விடை விவேக் சதுர்வேதி. 23வது இந்தியா ரஷ்யா உச்சி மாநாடு 2025 எங்கு நடைபெற்றது? விடை புதுடெல்லி. 2025 FIH ஜூனியர் ஆடவர் ஹாக்கி உலகக்கோப்பை போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி? விடை ஜெர்மனி. சர்வதேச ஹாக்கி சம்மேளனம் ஹாக்கி இந்தியா தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் 28 நவம்பர் முதல் 10 டிசம்பர் 2025 வரை தமிழ்நாட்டின் சென்னை மற்றும் மதுரை நகரங்களில் ஜூனியர் ஆடவர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டிகள் நடைபெற்றது. இறுதி ஆட்டத்தில் ஜெர்மனி அணி ஸ்பெயினை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றது. இத்தொடரில் இந்திய அணி அர்ஜென்டினாவை வீழ்த்தி வெண்கலப் பதக்கம் வென்றது. ஐரோப்பிய கண்டத்தில் நடைபெற்ற மகளிருக்கான நேஷன்ஸ் லீக் கால்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி? விடை ஸ்பெயின். டிசம்பர் 2025 பாஜக தேசிய செயல் தலைவராக நியமிக்கப்பட்டவர்? விடை நிதின் நவீன். டிசம்பர் 2025 நிலவரப்படி RBI அறிவித்துள்ள ரெப்போ ரேட்? விடை 5.25%. டிசம்பர் 2025 எல்லை பாதுகாப்பு படையின் இயக்குநராக கூடுதல் பொறுப்பில் நியமிக்கப்பட்டவர்? விடை பிரவீன்குமார். இவர் தற்போது IDBPயின் தலைவராக உள்ளார். மாலத்தீவு தலைநகர் மாலேயில் நடைபெற்ற
7வது உலகக்கோப்பை கேரம் போட்டியில் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி? விடை இந்தியா. ஒற்றையர் பிரிவில் எல் கீர்த்தனா சாம்பியன் பட்டம் வென்றார். இந்தியாவின் முதல் உள்நாட்டு ஹைட்ரஜன் கப்பல் சேவை எங்கு தொடங்கப்பட்டது? விடை வாரணாசி. 7 டிசம்பர் 2025 அன்று எங்கு கட்டப்பட்ட வீரமங்கை வேலு நாச்சியார் உயர்நிலை பாலத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார்? விடை மதுரை. உலகிலேயே முதல் முறையாக சிறுவர்களுக்கான சமூக ஊடக தடை எந்த நாட்டில் அமலுக்கு வந்தது? விடை ஆஸ்திரேலியா. கூற்று 1. சிலியில் நடைபெற்ற 11வது ஜூனியர் மகளிர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் நெதர்லாந்து அணி சாம்பியன் பட்டம் வென்றது. இப்போட்டியில் இந்தியா 10வது இடம் பிடித்தது. விடை கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. 10 டிசம்பர் 2025 அன்று யுனெஸ்கோவின் கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்ட இந்திய பண்டிகை எது? விடை தீபாவளி பண்டிகை. யுனெஸ்கோவின் கலாச்சார பாரம்பரியங்களை பாதுகாப்பதற்கான அரசுகளுக்கு இடையான 20வது குழு கூட்டம் டில்லியில் உள்ள செங்கோட்டையில் நடைபெற்றது. இந்தியாவின் 16வது கலாச்சார பாரம்பரியமாக தீபாவளி பண்டிகை மாறியுள்ளது. இப்போது 157 நாடுகளின் மொத்தம் 849 பாரம்பரிய நடைமுறைகள் யுனெஸ்கோவின் பாரம்பரிய பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. 7வது இந்திய சர்வதேச கடற்பாசி கண்காட்சி மற்றும் உச்சி மாநாடு 2026 எங்கு நடைபெற உள்ளது? விடை கொச்சி. சமீபத்தில் கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகள் கூட்டமைப்பான இகாடிலிருந்து விலகிய நாடு? விடை எரித்ரியா. இந்தியாவின் முதல் மீள் நீரேற்ற விமான நிலையம் எது? விடை இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம். தேசிய எரிசக்தி பாதுகாப்பு தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? விடை டிசம்பர் 14. சையது முஸ்டாக் அலி கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? விடை ஜார்க்கண்ட். 2025 சையது முஸ்டாக் அலி கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டியில் ஜார்க்கண்ட் 69 ரன்கள் வித்தியாசத்தில் ஹரியானாவை வீழ்த்தி முதல் முறையாக சாம்பியன் கோப்பை வென்றது. இப்போட்டியில் ஆட்டநாயகன் விருது பெற்றவர் இசான் கிசான். தொடர் நாயகன் விருது பெற்றவர் அனுகுல் ராய். ஜார்க்கண்ட் அணியின் கேப்டன் இசான் கிசன். 2025 மலேசியாவில் நடைபெற்ற சுல்தான் அஸ்லான் ஷா கோப்பை ஹாக்கி போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி? விடை பெல்ஜியம். இந்திய ரிசர்வ் வங்கியின் செயல் இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர்? விடை உஷா ஜானகிராமன். இந்தியா மற்றும் மாலத்தீவு இடையே நடைபெற்ற கூட்டு இராணுவ பயிற்சியின் பெயர் என்ன? விடை ஈக்வெரின். ஹார்ன்பில் திருவிழா எங்கு கொண்டாடப்பட்டது? விடை நாகாலாந்து. பதுகம்மா திருவிழா தெலுங்கானாவில் கொண்டாடப்படுகிறது. அண்டர் 19 ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் 2025 சாம்பியன் பட்டம் வென்ற அணி? விடை பாகிஸ்தான். பாகிஸ்தானின் முதல் பாதுகாப்பு படைகளின் தலைவராக நியமிக்கப்பட்டவர்? விடை அசீம் முனீர்.
2020 கிரிக்கெட்டில் 600 விக்கெட்டுகள் வீழ்த்தி முதல் வீரர் என்ற வரலாற்று சாதனை படைத்தவர்? விடை சுனில் நரைன். முதல் ஃபிஃபா அமைதி பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது? விடை டொனால்ட் ட்ரம்ப். யாருடைய பிறந்த நாள் தேசிய நல்லாட்சி தினமாக கொண்டாடப்படுகிறது? விடை அடல் பிகாரி வாஜ்பாய். தேசிய நல்லாட்சி தினம் டிசம்பர் 25. இந்த ஆண்டிற்கான தீம் கவர்னன்ஸ் டுவர்ட்ஸ் வில்லேஜ். சிறப்பு தீவிர திருத்தத்தின் கீழ் வாக்காளர் பட்டியலை முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கிய முதல் இந்திய மாநிலம் எது? விடை ராஜஸ்தான். 11வது இந்திய சர்வதேச அறிவியல் விழா 2025 எங்கு நடைபெற்றது? விடை பஞ்ச்குலா, ஹரியானா. சென்னையில் நடைபெற்ற உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டியில் 2025 சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? விடை இந்தியா. தமிழ்நாடு அரசு மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் 2ஆம் கட்ட விரிவாக்கத்தை எப்போது தொடங்கியது? விடை 12 டிசம்பர் 2025. சமீபத்தில் சுற்றுச்சூழல் உணர்திறன் மண்டலமாக அறிவிக்கப்பட்ட பார்வதி அர்கா பறவைகள் சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது? விடை உத்தரப்பிரதேசம். குஜராத்தில் நடைபெற்ற 7வது டென்னிஸ் பிரீமியர் லீக் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி? விடை ஜிஎஸ் டெல்லி ஏசஸ். எத்தியோப்பியாவின் உயரிய தி கிரேட் ஹானர் நிஷான் ஆஃப் எத்தியோப்பியா விருது யாருக்கு வழங்கப்பட்டது? விடை நரேந்திர மோடி. பிரதமர் மோடிக்கு ஓமன் நாட்டின் உயரிய ஆர்டர் ஆஃப் ஓமன் விருது வழங்கப்பட்டது. இவ்விருதானது பிரதமர் நரேந்திர மோடிக்கு கிடைத்த 29வது சர்வதேச உயரிய விருது ஆகும். பிரபல கால்பந்து வீரர் லயோனல் மெஸ்ஸியின் ரசிகர் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்ற சால்ட் லேக் கால்பந்து மைதானம் எங்கு அமைந்துள்ளது? விடை கொல்கத்தா. காப்பீட்டு சட்ட திருத்த மசோதா 2025 அறிமுகம் செய்தவர்? விடை நிர்மலா சீதாராமன். காப்பீட்டு சட்ட திருத்த மசோதா 2025 காப்பீட்டு துறையில் தற்போது 74% இருக்கும் அந்நிய நேரடி முதலீட்டை 100% உயர்த்த அனுமதிக்கிறது. காப்பீட்டு சட்டம் 1938, ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் சட்டம் 1956, காப்பீடு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணைய சட்டம் 1999 ஆகிய சட்டங்களில் திருத்தங்களை மேற்கொள்ள வகை செய்கிறது. காப்பீட்டு திருத்த சட்டம் 2025. ஐபிஎல் வரலாற்றில் அதிகபட்ச தொகைக்கு வாங்கப்பட்ட வெளிநாட்டு வீரர் யார்? விடை கேமரூன் கிரீன். இவர் ரூபாய் 25.20 கோடிக்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியால் வாங்கப்பட்டார். கூற்று 1. தமிழ்நாட்டின் 2024-25 நிதியாண்டில் உள்நாட்டு ஒட்டுமொத்த உற்பத்தி மதிப்பு 16% உள்ளது. கூற்று 2. 2023-24 நிதியாண்டில் ரூபாய் 26.88 லட்சம் கோடியாக இருந்த ஜிஎஸ்டிபி 2024-25 ரூபாய் 31.19 லட்சம் கோடியாக உயர்ந்து 16% வளர்ச்சியை எட்டியது. விடை கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. சமீபத்தில் காலமான புகழ்பெற்ற ராம் வாஞ்சி சுதார் எந்த துறையுடன் தொடர்புடையவர்? விடை சிற்பி. உலகின் மிக உயரமான சிலையான குஜராத்தின் ஒற்றுமை சிலையை வடிவமைத்தவர் சிற்பி ராம் வாஞ்சி சுதார் ஆவார்.
மகாராஷ்டிர மாநிலம் குண்டூர் கிராமத்தில் 1925ஆம் ஆண்டு பிறந்தார் ராம் சுதார். இவரது கலைப்பணியை பாராட்டி மத்திய அரசு 1999இல் பத்மஸ்ரீ விருதும் 2016இல் பத்ம பூஷன் விருதும் வழங்கி கௌரவித்தது. உலக சுகாதார அமைப்பின் பாரம்பரிய மருத்துவம் தொடர்பான 2வது உலகளாவிய மாநாடு எங்கு நடைபெற்றது? விடை புதுடெல்லி. 20 டிசம்பர் 2025 அன்று எங்கு அமைந்துள்ள பொருணை அருங்காட்சியகத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார்? விடை திருநெல்வேலி. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையை அடுத்த ரெட்டியார்பட்டி மலைப்பகுதியில் 13 ஏக்கர் பரப்பில் 54,296 சதுர அடியில் பொருணை அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது. கீழடி அருங்காட்சியகம் சிவகங்கையில் அமைந்துள்ளது. சமீபத்தில் செய்திகளில் இடம்பெற்ற நிக்கோலஸ் மடூரோ எந்த நாட்டின் அதிபர்? விடை வெனிசுலா. டிசம்பர் 2025இல் ஐநா அகதிகள் முகமையின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர்? விடை பர்ஹாம் சாலி. அண்டர் 19 ஒருநாள் கிரிக்கெட்டில் இரட்டை சதம் விளாசிய முதல் இந்திய வீரர் யார்? விடை அபியான் குண்டு. இவர் 209 ரன்கள் அடித்துள்ளார் மலேசிய அணிக்கு எதிராக. மகாராஷ்டிரத்தில் நடைபெற்ற 3வது குளோபல் செஸ் லீக் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? விடை ஆல்பைன் எஸ்.ஜி. பைப்பர்ஸ். 25 டிசம்பர் 2025 அன்று எங்கு அமைந்துள்ள தேசிய தலைவர்கள் நினைவிடத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார்? விடை லக்னோ. வீர பாலகர் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? விடை டிசம்பர் 26. இத்தினமானது 2022ஆம் ஆண்டு முதல் கடைபிடிக்கப்படுகிறது. விஞ்ஞான் ரத்னா 2025 விருது யாருக்கு வழங்கப்பட்டது? விடை ஜெயந்த் நார்லிகர். 2வது தேசிய அறிவியல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார். மகாராஷ்டிரத்தைச் சேர்ந்த மறைந்த வானியற்பியல் விஞ்ஞானி ஜெயகந்த் நார்லிகருக்கு விஞ்ஞான் ரத்னா 2025 விருது வழங்கப்பட்டது. விஞ்ஞான் ஸ்ரீ விருது 2025 8 பேருக்கும், விஞ்ஞான் யுவ விருது 2025 14 பேருக்கும் வழங்கப்பட்டது. விஞ்ஞான் குழு விருது 2025 ஜம்மு காஷ்மீரில் லாவெண்டர் பூக்களின் சாகுபடியை ஊக்குவிக்கும் அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி கவுன்சிலின் அரோமா மிஷன் குழுவிற்கு வழங்கப்பட்டது. பிரதமரின் ராஷ்டிரிய பால் புரஸ்கார் விருது 2025 எத்தனை குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டது? விடை 20. தேசிய நுகர்வோர் உதவி எண்? விடை 1915. 2025ஆம் ஆண்டின் கடைசி மனதின் குரல் நிகழ்ச்சி எப்போது நடைபெற்றது? விடை டிசம்பர் 28. மனதின் குரல் நிகழ்ச்சி ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வானொலியில் ஒலிபரப்பாகிறது. டிசம்பர் 28 அன்று 129வது மனதின் குரல் நிகழ்ச்சி நடைபெற்றது. 28 டிசம்பர் 2025இல் எந்த நீர்மூழ்கி கப்பலில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பயணித்தார்? விடை INS வக்சீர். நீர்மூழ்கி கப்பலில் பயணித்த நாட்டின் முதல் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஆவார். அவர் INS சிந்து ரக்ஷாக் கப்பலில் 2006ஆம் ஆண்டு பயணித்தார். நீர்மூழ்கி கப்பலில் பயணித்த 2வது குடியரசுத் தலைவர் என்ற பெருமை திரௌபதி முர்முக்கு கிடைத்துள்ளது. விமானப்படையின் 2 போர் விமானங்களில் சுகாய் 30 MKI மற்றும் ரஃபேல் பயணித்த முதல் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஆவார். 24/12/2025 அன்று இஸ்ரோ அனுப்பிய ஃப்ளூபேட் 6 தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் எந்த நாட்டைச் சேர்ந்தது? விடை
அமெரிக்கா. அமெரிக்காவின் ப்ளூபேர்ட் 6 தகவல் தொடர்பு செயற்கைக்கோளுடன் LVM-3 அல்லது GSLV Mark 3 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. ப்ளூபேர்ட் 6 செயற்கைக்கோளின் மொத்த எடை 6100 கிலோ ஆகும். இஸ்ரோ 1993ஆம் ஆண்டிலிருந்து தற்போது வரை 34 நாடுகளில் 434 செயற்கைக்கோள்களை செலுத்தியுள்ளது. இந்திய இராணுவ அகாடமியில் பட்டம் பெற்ற முதல் பெண் அதிகாரி யார்? விடை சாய் ஜாதவ். சமீபத்தில் காலமான S. கிருஷ்ணசாமி எந்த துறையுடன் தொடர்புடையவர்? விடை ஆவணப்பட இயக்குனர். இவருக்கு 2009ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. சர்வதேச டுவெண்டி கிரிக்கெட்டில் ஒரு ஆட்டத்தில் 8 விக்கெட்டுகள் வீழ்த்தி புதிய உலக சாதனை படைத்தவர் யார்? விடை சோனம் எசே, பூடான் வீரர். சமீபத்தில் காலமான கலிதா ஜியா அவர்கள் எந்த நாட்டின் முதல் பெண் பிரதமர் ஆவார்? விடை வங்கதேசம். வங்கதேச தேசியவாத கட்சியைச் சேர்ந்தவர். 2025 தோஹாவில் நடைபெற்ற உலக ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப் ஓபன் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற வீரர் யார்? விடை மேக்னஸ் கால்சன். இந்தியாவின் அர்ஜுன் எரிகாய்சி 3ஆம் இடம் பிடித்தார். பேட்மிண்டன் உலக சம்மேளனத்தின் விளையாட்டு வீரர்கள் கமிஷனின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர்? விடை PV சிந்து. துபாயில் நடைபெற்ற 5வது ஆசிய இளையோர் மாற்றுத்திறனாளி போட்டிகளில் முதலிடம் பிடித்த அணி? விடை உஸ்பெகிஸ்தான். இப்பட்டியலில் இந்தியா 7வது இடம் பிடித்தது. இந்தியாவின் முதல் வன பல்கலைக்கழகம் எங்கு நிறுவப்பட உள்ளது? விடை கோரக்பூர், உத்தரப்பிரதேசம். 2025 WTA சிறந்த டென்னிஸ் வீராங்கனை விருது யாருக்கு வழங்கப்பட்டது? விடை அரினா சபலென்கா. பீட்டா இந்தியாவின் 2025 சிறந்த நபர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? விடை ரவீனா டாண்டன். 2024 கலைஞர் எழுதுகோள் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? விடை TER சுகுமார். காவிரி டெல்டாவில் காணப்படும் நீர் நாய்களை பாதுகாக்கும் முயற்சியை தொடங்கியுள்ள மாநில அரசு? விடை தமிழ்நாடு. இத்திட்டம் ரூபாய் 20 லட்சம் நிதியுதவியுடன் தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட உள்ளது. டிசம்பர் 2025 நிலவரப்படி இந்தியாவில் உள்ள ராம்சார் தலங்கள் எண்ணிக்கை? விடை 96. சமீபத்தில் ராம்சார் தலங்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்ட இடங்கள்: சிலிசர் ஏரி ராஜஸ்தான், கோப்ரா நீர்த்தேக்கம் சத்தீஸ்கர். நண்பர்களுக்கான கேள்வி: உலக எய்ட்ஸ் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.